Welcome to Crafter's Nest. ஆமையும் 2 வாத்து நண்பர்களும் கதை. அது ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. தினமும் அந்த 2 வாத்துகளை ஆமை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் அந்த 2 வாத்துகளும் வருத்தத்துடன் காணப்பட்டன. இதை கண்ட ஆமை, ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்திற்குப் பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டுவிடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்துக்கு ஊரில் உள்ள ஏரிக்கு செல்லப் போகிறோம். என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும். எனக்கோ உயிரே போய்விடும். என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் அழைத்து செல்லுங்கள். உனக்குத்தான் இறக்கைகள் கிடையாதே. உன்னை அழைத்துப் போக எங்களால் எப்படி முடியும்? ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள். நான் நடுவில் எனது பற்களால் கெட்டியமாக பிடித்துக் கொள்கிறேன். நீங்கள் இருபக்கமும் பிடித்து தூக்கிக் கொண்டு பறந்து செல்லுங்கள். நாங்கள் உயரம் பறக்கும்போது நீ வாயைத் திறத்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய். அப்படியானால் நான் பறக்கும்போது வாய் பேசாமல் இருக்கிறேன். 2 வாத்துகளும் இருபக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை வாயில் பற்றிக் கொண்டு பறந்தன. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. 2 வாத்துகளும் ஆமையிடம், சிறிது நேரம் அமைதியை இரு, இல்லாவிடில் நீ கீழேயே விழுந்து விடுவாய். செல்லும் வழியில் வாத்துக்கள் அமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள், வாத்துக்கள் எதையோ தூக்கிக் கொண்டு போகின்றன என கூச்சலிட்டனர். ஆமையின் கெட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் காதில் விழுந்தது. இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றனர் என வாயை திறந்து பேச அது பிடித்திருந்த பிடி விட்டுவிட கீழே விழுந்து இறந்தது. வருமுன் காப்போம். சமயோசித புத்தியுடன் சுகம் பெறுவீர்கள்.